ஆஃப் த டீம்ல சிஎஸ்கே முடிச்சிருக்காங்க, செகண்ட்ல பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க. இப்போ பி போல்ல ரெண்டு டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். ரெண்டுமே நல்ல டீம் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்கே அண்ட் கிங்ஸ் 11 பஞ்சாப். பி போல்ல ஆல்ரெடி எஸ்ஆர்எச் வந்து செமிஃபைனல்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் செமிஃபைனல்ஸ் ரெடி. பி போல்ல இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் செமிஃபைனல்ஸ்க்கும் லாஸ்ட் லீக்குக்கும் 20 நிமிஷம் பிரேக் கிடைக்குங்க. சரிங்களா, எல்லாம் ரெடி ஆகிருக்கு. பிகே டீம் அண்ட் சிஎஸ்கே டீம் பார்த்துக்குங்க. ஒரு சென்சிபிளான பிளே முருகன் இருந்து ஒரு ரன்கள். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் தட்டி கொடுக்குறாரு முருகனா. ஸ்ட்ரைக்ல இப்ப நம்ம மான்சூன் சிவனா சிவனா ஃபீல்டிங் சேஞ்ச் பண்றாரு. பாய் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால். நல்ல ஷாட்டுங்க. ஃபைனா போயிட்டு இருக்குங்க. 4-1 பார்க்கலாம். நல்லா 3 ரன் ஓடி எடுத்துருவாருங்க. நீங்க அவர் நினைச்சுக்கிறீங்க பஜாரனாலுங்க என்ன நல்ல ரன்னிங் கிட்ட இருந்து 3 ரன் மாத்திட்டாங்க. ஒரு சின்ன மிஸ் பண்ணால 3 ரன். ஓடிருக்காங்க. ஒரு டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு ரன் 3 ரன் மாத்திருக்காங்க. ஜிடி ஒரு ஸ்விட்ச்ல ஃபைன் அடிச்சிருக்காங்க. 4 பவுண்டரி 4 ரன் அடிச்சிருக்கீங்க. சும்மா இந்த பாட்டில் சரியான பாட்டில் எப்பவும் வருஷம் ஆச்சும். நான் அதுக்கு தாங்க சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 முறைக்கு மேலே சொல்லியிருக்கேன். பகடா வர்சஸ் ஆம்புலன்ஸ்னு ஒரு முக்கியமான மேட்ச். ஒரு ஃபுல் டாஸ் கனெக்ட் பண்ணிட்டாரு அண்ணன். ஒரு டாஸ் பால் இழுத்து ஓடுறாருங்க. சும்மா விட மாட்டேங்குது. பேக் டு பேக் ஃபோர்ஸ்ங்க. ஓவரா இன்னொரு பால் இருக்குங்க. ரிமைனிங் பால்ஸ் 2 பாலுக்கு 2 பவுண்டரியோட சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஜிடி. அகைன் ஒரு ஷாட். கண்ட்ரிமன்ல பால் போகுது. தற்பால பால் சம ஃபீல்டிங்க. காப்பர் நல்ல ஃபீல்டிங்க. தடுத்துட்டாருங்க காப்பர். 2 ரன் சேவ் பண்ணிருக்காரு. நல்ல ஃபீல்டிங். 2 ரன் சேவ் பண்ணிருக்காரு. இல்லைங்க 1 ரன் சேவ் பண்ணிருக்காரு. 3 ஓடிட்டாங்க. சூப்பருங்க. சம ஃபாஸ்ட் ரன் 2%. ஓவர் முடியுதா? ஃபர்ஸ்ட் ஓவர் முடியும். 15 ஒரு நல்ல ஸ்கோர். 15 15 ரன்ஸ் வந்துருங்க. நோ லாஸ்.
சிஎஸ்கே டீம், சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ், நீங்க தண்ணி கேன் எடுத்துட்டு போனீங்களா, அதை அப்படியே எடுத்துட்டு மேலே வச்சிருங்க. சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ் பந்தல் கிட்ட எடுத்துருங்க. சிஎஸ்கே டீம் கேன கொஞ்சம் காலை வச்சுருங்க, தண்ணி வச்சிருங்க. தண்ணி எடுத்துட்டு வரணும், அதை எம்பி கேனை கிட்ட வச்சிருங்க. யாரெல்லாம் கேன் எடுத்துருக்கீங்களோ மாடி கேட்சிருவார். கேப் பார்த்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேங்க, என் அண்ணனுக்குள்ள இருக்க ஒரு மிருகம் வெளியே வந்ததுன்னா அது பவுண்டரி அடிக்காம போகாது. மாடி கேட்சிருவார். கேப் பார்த்து கொஞ்சம் இங்க வந்து யாரு கூப்பிடா விக்கெட் லாஸ் பண்றாங்க. ஒரு சுவிட்ச் ட்ரை பண்ணாரு, பால் ஃளைட் பண்ணி போட்ட பால் சீக்கிரம் அடிச்சிட்டீங்க. ஊரு ஒண்ணு ஊரு ஒண்ணு வச்சு விக்கெட் லாஸ் பண்றாருங்க. முருகன் எல்லாம் ஆடு கொடுத்துட்டு போயிருக்காரு. முருகன் நோன்றாங்க. எங்க வசனா பாருங்க, பாருங்க தேவையில்ல ஸ்கெட்சிங்லாம் பண்றாங்க. வசனா இந்த பால் ஒரு ஏங்க ஸ்கெட்ச் பண்ண வசனா நீங்க இந்த பால் தான் நாங்க பார்க்க முடியல. வந்துக்கிறாங்க போல இப்பதான். நேற்று 4 ஓவர் கொடுத்து சோழன் காய் கொடுத்தீங்க. பாயில நிக்கடிச்சு இந்த நேற்று போய் ஆட்டம் ஆடிருப்பா போல. அடுத்த பேட்ஸ்மேன் ஆபீசர் பிரசன்ன அவர்கள். சிவா அந்த மாதிரி கொடுத்துருவோம்.
குளுக்கோஸா மெடிக்கல் ஷாப்பில் இருக்குது. போண்டே ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஆனால் வெல் ஃபிலிப் வடிவேலு போண்டேங்க கை தூக்கம். யாருமே ஸ்கோர் கேட்க என்னன்னு தெரியல. ஸ்கோர் முடியும் போது ஸ்கோர் 20ங்க. நரேஷனா போண்டு போண்டு இருக்காங்க. போண்டு போண்டு கூப்பிடு கூப்பிடு. அகைன் ஒரு லெக் கட். இந்த அடி தட்டி விட்டுருக்கா போல. சாப்பிட்டோன்னே இப்படி எட்டி பார்க்க சொன்னாங்க. அகைன் லேட் கட்டுங்க. அங்கே வருங்க ரைட்டுங்க. ஓடுவாங்களா? அங்கே வருங்க கார்டன் கேஸ் கட்டிங்க பின்னாடி இருந்து. எதிர்பார்க்கலங்க ரிவர்ஸ். அங்கே பாருங்க ரைட்ல ஸ்கிட் அடிக்கிறாப்புல. நல்ல ரன்னிங்க. 3 ஓடிட்டாங்க. அதனால வா பானு. ஒயிட் பால். ஒயிட் பால் யாரு மேல? பால் ஆமா பாய் மேல பட்டுச்சு. பால் காட்டுதா? பாய் மேலவா? நல்ல ஷாட். எக்ஸ்ட்ரா கோமர் இல்ல இல்ல லவன் மேட்சர். ஐயோ எனக்கு டச் பண்ணாம ஓடி வரீங்க. கையில வந்த கேட்ச் விட்டீங்களா சார்? நீங்க அவர் விட்டது கேட்ச் ஆகல. மேட்ச் அனுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் கோல் கோல். அதனால தான் கேட்ச் விட்டுருக்காரு நினைக்கிறேன். டவுட் ஆகுது மச்சான் கேட்ச். இது ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ங்க. தெரிஞ்சு போச்சு. ஒயிட் பால். அதே ஒரு டாட் பால். 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 29. ஸ்கோர் 29. பெயிண்ட் வந்து சொன்னாப்புல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. ஒன்டாப்புல பெயிண்ட் வெங்கடேஷ். ஸ்கோர் 29.
போட்டாங்க. ஓபி பால் லாங் ஆஃப்ல வந்து இல்லை ஒரு ரன் தாங்க. ஒரு ஷார்ட் டெலிவரி. அங்கே பாருங்க நல்ல ஃபீலிங் அங்கே பாக்கிட்டு இருந்து. என்ன ஷார்ட்னே தெரியல இது. சிவா அதே நல்ல பிளேயருங்க. இந்த ஜீவனங்களை பிஞ்சு போடுறாங்களோ அவங்க கடையில் அவங்க சன். சக்தி வாட்டர் சர்வீஸ் பக்கத்தில் இருக்கு அவங்க கடை. அகைன் பாருங்க ஒரு வெல் லெஃப்ட். அங்க பாருங்க வெல் லெஃப்ட்ல திரும்பி. நீங்கள் போடாதீர்கள் நாங்களே கொடுக்குறோம்னு சொடக்கு சொடக்குன்னு போடுறாப்புல சொடக்கா. அவர் டீசன்ட் பிளேயருங்க. அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அதனால தான் மிஸ்டர் கிரிக்கெட் சொல்லுவார். பேங்க் ஆஃபீஸர் பிரசன்னா. ஆஹா வண்டாயா வண்டாயா பற்ற. ஏங்க அந்த ஸ்டீமோட ஜிடியோட நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரீதர் பற்ற. சென்சிபிளா தட்டி விட்டுருக்காருங்க. ஒரு இன்னும் 2 ரன் வர பார்க்கலாம். ஆஹா நல்ல ரன்னிங்க. 2 ரன்ங்க. 2 runs. 4 ஓவரின் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38. தனி 4வது சென்டரா தண்ணி வருது பாருங்க. புரோட்டா சீர்மிகு புரோட்டா. விக்கெட்டு 38 ரன் அடிச்சிருக்காங்க. ஜிடி வரைக்கும் 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது வேலவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். குட் நைட். 38 38 38 தான்டா. ப்ளே பண்றேன். டிராவிட் 38 தான.
தான் நாங்கள் வந்து கேட்டோம். இல்லைன்னா நாங்கள் ஏன் கேட்க போகிறோம்? என்ன சிவா, இப்போ அவங்க கேப்டன் கேட்குறாரு, இந்த மாதிரி அவங்க பேட் வாய்ஸ் யூஸ் பண்ணாங்க, ரூல்ஸில் போட்டு இது கேட்குறாங்க. ஆனால் திலக்கு எல்லாத்துக்கும் ஒத்துப்பாம்மா. அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தது காரணமே பைஸ். ஒத்துக்கவே மாட்டாங்க. பைஸ் தான் 15 ரன்னு, அந்த பைஸ் தான் சூப்பராக பண்ண மனுஷன். நீ பைஸ் குத்துற என்ன பண்ணாரு? பார்த்தா அப்போ நிக்க வச்சுட்டு அவன் ஓடுறான். என்னண்ணா சாப்பாடு? சாப்பாடுண்ணா இருக்குண்ணா. ட்ரிங்க்ஸ் பிரேக் முடியுது. வசனம் ஒரு சீக்கிரம் ஃபீலிங் வசனம் கிளாஸ் நல்லா புரியும் வசனம். அவங்ககிட்ட நான் நிறைய எதிர்பார்க்குறேன். தம்பி தம்பி தண்ணிக்க எடுத்து கொஞ்சம் விடு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட 5வது ஓவர் பவுலர் வடிவேலு. எல்லாரும் போட்டாங்க வடிவேலை பார்த்தாங்க. வடிவேலா போட்டோம்னு பார்க்குறாங்க. ஷாட்டுக்கு ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் லைட்டாக டிப் ஆகி ஸ்லீப்பில் போயிடுச்சு. ஒரு ரன் கிடச்சிச்சுங்க. கேட்கவே இல்லை. நான் ஸ்கோர் போட்டிருந்தேன்ப்ப. டாட் பால். சிவா, ஸ்ரீதரோட ஸ்பெஷலே தான் சிவா. சொல்ல போனோம், அதான் ரெடியாக தான் ஆனால் மிஸ். அதான் சொன்னேன். ஷாட்டுங்க, ஒரு புல் ஷாட்டுங்க. 6 போச்சுங்க, 6 போச்சுங்க. வலிச்சு வச்சாருங்க. நான் சொன்னேன் நல்ல ஷாட்டுங்க. ஸ்ரீதரை பற்றி நல்லா தெரியும். 6 ரன்கள். என்ன சாப்பிட்றனே தெரியலங்க அவன். உண்மை சொல்ல போனா அவர் எதுவுமே சாப்பிட மாட்டாரு. ஷாட்டுங்க, ஒரு புல் ஷாட்டுங்க. 6 போச்சுங்க. அதே ஒரு புல் ஷாட்டுங்க. இப்ப காப்பர் கையில போயிருக்கு. ஒரு ரன் ஓடி எடுத்துறாங்க. ஸ்ரீதரோட பவர் என்னன்னு கேட்டா, ஓனம் பாய் வந்து டெய்லி வந்து லோடர் ஃபேஸ் வாங்கி கொடுவாராம். நல்ல ஷாட். 2 ரன் கிடைக்குமான்னு பார்த்தோம். இல்லைங்க, சர்க்கிள் உள்ள பிடிச்சிட்டாங்க. ஒரு ரன் தான் கிடைச்சிருக்கு. ஸ்டார்டிங் நல்லா போட்டாலும் ஓவர் முடியுங்க. 5 ஓவர் முடியல. ஸ்கோர் 47. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த ஓவரில் 9 ரன் கன்சிட் பண்ணிட்டாங்க. நல்லா போட்டிருந்தாரு. அந்த ஒரு ஆளால மேட்ச் கொஞ்சம் உள்ள வருது. 47 3 ஓவர் வச்சுருக்காங்க. ரொம்ப தண்ணி இருக்காது. சாம்பார் அப்படி பார்க்க முடியாது. என்ன தெரியுமா, அவன் எப்பவுமே ஒன் சைடா போவான். ஒன் சைடா போவான். பால் கிட்ட ஒரு நல்ல ஃபாலோ த்ரூங்க. டாட் பால். ஆர்சிபியின் தீவிரமான ஃபேன் ஜாவித் பாய். நல்ல ஷாட்டுங்க. பாயிண்ட்ல போகுது. முபரக் சேஸ் பண்றாரு. 3 ரன்னா இல்ல 2 ரன்னா ஓடிடுறாங்க. தெரியும் அங்க தேவையில்லாத ஃபம்புங்க. நல்லா ஆடிட்டு இருந்த ரன்னுங்க. ஸ்டீவன் விக்கெட் லாஸ் பண்ண வச்சாருங்க. ரன் அவுட். 3 ரன் ட்ரை பண்ணாங்க. ஒரு ஃபம்பிள் ஆகி ரன் அவுட் ஆகிட்டு ஸ்டீவன் வெளியே போயிட்டு இருக்காரு. ப்ரோவிலனுக்கு ஓட முடியாதுப்பா. பேட்ஸ்மேனால ஓட. பேட்ஸ்மேன் எப்பவுமே பேட்ஸ்மேனை பார்க்கணும். பேட்ஸ்மேனை அடிச்சுட்டு ஓடுறாங்கல்ல, அது பார்க்கணும்.
அவர் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு தானே டேஞ்சர் ரெண்டுன்னு ஆனா அவரும் ஓடணும்ல, அவரால் ஓட முடியாதுல்ல அடிச்சுட்டு. நான் ஓடுவேன்டா, யார் தெரியல அந்த காலத்து கை. நாங்க தான் வந்தோம் என்ன செமி சிவா, நாங்க 2 பேரும் அப்ப ஆடுவோம் பாரு, ஓடி ஓடி அப்ராட் அடிப்பான் பாரு 6. அப்ராட் ஓடுறா கத்துவேன். நோபால் கொடுக்கல. நான் கேட்ச் பிடிச்சோன்னே யாரை பார்த்தேன், ஸ்ட்ரைட்டா லெகே பேரை பார்த்தேன். எதுவுமே கொடுக்கல. ஏங்க செம்ம ஷாட்டுங்க. விக்கெட் லாஸ் பண்ணாலும் பாருங்க, டீமுக்கு 2 கொண்டு வராருங்க சிவானா. நான் பார்த்துக்கிறேன்றாருங்க. சாத்து ஆஃப் லெக் லெக்ல போட்டு ஆடும். பாய்க்கு வந்து நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. டாட் பால், டாட் பால். ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. ஒயிட் பால். தேங்க்யூ அம்பர். ஒயிட் பால். பாய்க்கு ஒரு தயிர் சாதம் கொடுத்து ஓரமாக இருக்கிறவங்க பாய. கட் ரைஸ். ஒரு ஷாட் மிடில் அடிச்சிருக்காரு. விருனா தாராள ஃபவுல் பண்றாங்க. ஒரு ரன்ங்க, ஒரு ரன் எடுத்தாருங்க. எல்லாரும் கட்டி நீங்கிறாங்க. ஒரு டூ ஆர் டை மேட்ச். ஒரு ஹை ப்ரெஷர் மேட்ச் ஆகும். ஒரு நல்ல பாலுங்க வாங்கிடுவாங்க. சென்சிபிளா வசைகள். ஒரு அமுக்குன்றதுங்க. கேஜி பசங்க ஓவர் முடியுது. மேட்ச் வருஷம் 6 ஓவர் முடியல. ஸ்கோர் 56. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 ஓவர் இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியறதுக்கு. ஒரு நல்ல ஸ்கோருங்க. 6 ஓவருக்கு 56. இன்னும் எங்க அண்ணன் ஸ்டீவன் இருந்திருந்தாருன்னா இன்னும் நல்லா ஆடி இருக்கலாம். ஒரு தேவையில்லாத ஒரு ரன் அவுட் மூலியமா பைடலிங் பாபு ஸ்டீவன் ரன் அவுட் ஆனது. சிவானா பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஒரு 4 அடிச்சாரு. நல்ல ஷாட்டுங்க அது. குயிக்கா இருக்காங்க அண்ணன். சம்பத்தண்ணா இருக்காரு. இன்னும் ஸ்கோர் 56. 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 56. ஸ்கோர் 56. இன்னும் 2 ஓவர் இருக்குங்க. சிவனா எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க? 90 வரும்பா. கண்டிப்பாக 90 வரும்னு எதிர்பார்க்குறேன்ப்பா நான். சூப்பர். அப்போ நல்லா இருக்கும் மேட்ச் பார்க்குறதுக்கும். இப்போ கூட பாய் இருக்காரு. ஆர்சிபியில் தான் இருக்காங்க. சேசிங் கிங் இருக்காரு. விராட் வாஷ் இருக்காரு. ஒரு ஓவருக்கு 56. இன்னும் 12 பால் இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிய. ஃபர்ஸ்ட் பால் எடுத்திருக்காரு. கேப்ல தான் வச்சிருக்காரு. செம கேட்சுங்க. ஏங்க பண்ணலாமா? என்ன இருக்கு? நீங்க வெயிட் பண்ணலாங்க. பார்க்கலாங்க. வெயிட் பண்ணுங்க. இருங்க. அம்பையர் பார்த்துட்டு கொடுங்க. வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல ரன்னிங் கேட்ச். செம கேட்ச். இல்ல வெயிட் பண்ணுங்க. நல்ல கேட்சுங்க. நல்ல ஷாட். ரன்னிங் கேட்ச். விராட் வாஷ் கிட்ட இப்பதான் விராட்டை பத்தி பேசிருந்தோம். சூப்பரான கேட்ச். காப்பி கேட்.
ஆஹா ஒரு நல்ல சிங்கிள். ஒரு மெயின் கேம் விளையாடுற பிளேயருங்க தமன்னா. ஆப்பனன்ட் டீமோட மைண்டை இவர் அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விளையாடுவார். அதனால தான் இவருக்கு வேல்யூ அதிகம். தமன்னா ஒரு ஸ்டேட்ல ஒரு நல்ல ஷாட். பால் பின்னாடி போயிருக்கு. 2 ரன் சொன்ன இல்லைங்க. தமன்னா 1-2 மாத்திக்கிட்டே இருப்பாரு. 2 ரன்னுங்க. சிவானா சூப்பரா ஆடிட்டு இருக்காருங்க. அது வரைக்கும் ஓப்பனிங்ல ஆடிட்டு இருக்காரு. ஒரு டூ டை மேட்ச்ல சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு சிவனா. ஏறு இந்த ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க அண்ணகிட்ட. ஒரு ரன் தாங்க. 1 ரன். கேஜிஎஃப் பசங்க கன் மூடி அடிக்கிற த்ரோவா. இது வரைக்கும் இந்த ஒரு மாசம் சூப்பரா போட்டு இருக்காருங்க. ஒரு நல்ல ஷாட் கேப்ல. சூப்பரான ஷாட்டுங்க. 6 மேலாங்க. 6 ரன்ங்க. 6 ரன் வச்சு இதோட 10 வருஷம் வரைக்கும் பேசுறாரு. ஒரு ஆட வச்சு 2வது ஜிபியில் ஒரு ஆராய்ச்சாருங்க தாமண்ணா. 2வது ஜிபியில் தாமோட ஒரு ஆராய்ச்சாருங்க. அவங்க இதை வச்சு ஒரு தாமோட ஜிபியில் இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசவே முடியாது. ஸ்டேட்ல எல்லா ஷாட் திரும்ப ஒரு கேட்ச் டிரா சார். ஒரு ட்ராப்னால 4 ரன் கிடைச்சிருக்கீங்க. இப்போ என்ன சொன்னீங்க? ஒரு நல்ல ஓவர்னு ஒரு 6 ஒரு ஹரியான ஒரு டிராப். இன்னைக்கு ஸ்டேட்ல போன மேட்ச் தான் சிவன் அவர் கேட்ச் டிராப் பண்ணாரு வேணும்னு. அதுக்கு முன்னாடி அப்புறம் அவர் கேட்ச் டிராப் பண்ணாரு. இந்த மேட்ச் வந்து ஒரு டூ பை ஒரு ஸ்கோர் 70. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்கோர். 7 ஓவருக்கு 70. இன்னும் லாஸ்ட் ஓவர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் 65 67 சொன்னீங்க. நான் 90 சொல்லிருக்கேன். பார்த்தேன் கண்டிப்பா நீங்க செம்மையா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க. பாயோட கேம் பார்க்கறதுக்கோசம் கனி வந்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓட லாஸ்ட் ஓவர். ஃபாஸ்டா இருக்காங்க. 2 ரன். எல்லாத்தையும் இங்கிருந்தே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க ஃபீல்டர் ஸ்லட்ச் பண்ணாதீங்க. எங்க அண்ணனை முக்கியமா பண்ணாதீங்க. 22. ஒரு ஃபுல் டாஸ். சூப்பர் சூப்பர். நல்ல ஃபீலிங் சந்திரகிட்ட இருந்து மூலமா ஒரு ரன் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ அம்பீர். 2 பாலுக்கு 3 ரன் வந்திருக்கு லாஸ்ட் ஓவர்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 4 பால்ஸ். இந்த வாட்டி யாஷ் ஏங்க சூப்பர் கேட்ச். ஏங்க செம்ம கேட்ச் எடுத்துருக்காரு. சும்மா ஒரு ஃபிக்ரா பண்ணாரு கேட்சுங்க. அழகு பிடிச்சிருவாருங்க. எஸ் நோ பாலுங்க. என்னாச்சுங்க? நோ பால். இந்த வாட்டி கொடுத்துருக்காருங்க. டிசிஷன் ஃபைனல். பண்ணாதீங்க. சைட்ல யாஷ் யாஷ் போங்க. சைடு ஆட் சொல்லிருக்காங்க. அம்பேர் சொல்லியாச்சு. ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. ஜாவித் பாய் கேப்டன் கொஞ்சம் ஃபீல்டர்ஸ் நிக்க சொல்லுங்க. ஆர்குமெண்ட் தேவையில்ல. ஆர்குமெண்ட் பண்ணி தேவையில்ல. சைடு வாக்கு நோ பால் கொடுத்தாச்சு. அப்பனா அம்பேர் ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. டைம் ஆகுது. எக்ஸ்ட்ரா
பேசணும். பெனால்டி பாயிண்ட்ஸ் கேப்டன் மட்டும் வந்து பேசுங்க. ஜாவேத் ஜாவேத் நீங்க போய் பேசுங்க, யாரையும் பேச விடாதீங்க. எஸ்என் ஃபீலிங் போங்க. அவங்க பார்த்து பால் தான் கொடுக்குறாங்க. சைடு வாக் பண்ண நோ பால் தான். அது ஒரு மேட்ச் டர்னிங் பாயிண்டாகவே இருக்கலாம். அம்பையர் டெசிஷன் ஃபைனல். குரூஷியலான டைம்ல ஆர்சிபி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நோ +1 ஆமாம், NB+1 சூப்பர். அடிச்சிருக்காரு வசனங்கள. மிஸ் பண்ணிட்டாருங்க. இல்லைங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. 4 தொட்டதுல தங்கமா இருக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணுவாங்க. எல்லா ஃபீல்டர்ஸையும் பண்ணுங்க பண்ணுங்க. இந்த வாட்டி அவரை மிஸ் பண்ணி 3 பால் தான் 3 பால் தான் 3 பால் தான். நல்ல ஷாட்டுங்க. செம இன்னிங்ஸ் சிவானா கிட்ட இருந்து. காஸ்ட்லியான விக்கெட் சிவானா, காஸ்ட்லியான விக்கெட். மிகப்பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஸ்கோர் வந்து சிவானா சிவானா நீங்க சொன்னதான் நடக்குன்னு நினைக்கிறேன். அகைன் ஏறி வந்திருக்காரு. கம் பேக் டெலிவரி. லாஸ்ட் பாலா? லாஸ்ட் பால். இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். ஆஹா, ஒயிட் பால். தேங்க்யூ சார். ஒரு டாட் பாலுக்கு இந்த வந்து ஒரு வைடு வாங்கியிருக்காரு. நல்லா யோசிக்கிறாருங்க சிவனா. சிவனா சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் பால் ஒரு ஆறு அடிச்சா 90 கேட்டா. ஆக இன்னொரு வைடுங்க. ஆஹா, சூப்பருங்க. நவுந்து 2 வைடு வாங்கியிருக்காரு. சூப்பராக விளையாடுறாருங்க சிவனா. இது வரைக்கும் இந்த ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காங்க. நல்ல ஓவர் ஜிடிக்கு. மிஸ் பண்ணிட்டாருங்க. காலைல ஒரு டாட் பாலோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. முடியுதுங்க. 8 ஓவர் முடியல, 85 ரன்னுங்க. நல்ல பேட்டிங் சிவானா கிட்ட. சூப்பர் நல்லா அப்ளாஸ் பண்ணுங்க எல்லாரும் அவருக்கு. நல்ல பேட்டிங் கிட்ட இருந்து. ஃபோன் ஸ்கோர் போட்டு வர மச்சான். ரெண்டுமே பண்ற மச்சான். அதான் கை தர முடியாது. 85 அடிக்கல. 85 86 அடித்தால் ஆர்சிபி அணி செமி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இந்த டீம் சும்மா கிடையாதுங்க. பயங்கரமான பேட்டிங் யூனிட் இருக்கு. நான் சொன்ன ஸ்கோர் கிட்ட வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எப்படி செத்து போன மேட்ச் உயிர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச் உயிரை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஆர்சிபி அணி.
இது வரைக்கும் ஆர்சிபி விளையாடின எல்லா மேட்சுக்குமே ஸ்கோர் 80+ தான். அதில் ஒரு மேட்ச் சேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான மேட்ச். எட்டு ஓவருக்கு 48 பந்துகளில் 86 அடித்தால் வெற்றி. முருகா ஃபீல்டிங் வாங்க முருகா. ஃபீல்டிங் முருகா, ஃபீல்டிங் முருகா, டைம் ஆகுது. ஹலோ, ஒரு நல்ல பாசிட்டிவ். ஹலோ, கேக்குது. ஹலோ, சிஎஸ்கேவோட மென்டார் ஓனோ பாய், வாட்டர் பாய், பாய் என்கின்ற மென்டார் பாய் அந்த டீமுக்கோசம் அவர் எப்பயுமே ஜிபியில் எந்த டீம் போனாலும் அந்த டீமுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துருவாரு. குணா ஸ்பூனா கேட்குறீங்க? அடுத்து உங்களுக்கு மென்டார் என்று அழைக்கப்படும் எங்களின் கடவுள் ஓடோபா அவர்களை, அவர் எந்த டீம் போனாலும் சரிங்க, ஜிபியில் எந்த டீம் போனாலும் சரி, காலைல டிஃபனு எல்லாரும் வாங்கி கொடுத்துருவாரு. கூட ஸ்பான்சர் செய்யாமல் வாங்க மாட்டேன்றாரு. சிவா பால் காட்டு சிவா. சொந்த டீமுக்கு ஹலோ, சொந்த டீமுக்கு விபதி அடிச்ச பட்ட ஸ்ரீதர் ரன் அவுட் ஆயிட்டார். நல்லா தூங்கி தயிர் சாதம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் எங்களை அபிமானமாவை ஜிபிஎல் கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம். ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. ஒரு டூ ஆர் டை மேட்ச். பேட்டர்ஸ் வந்துட்டாங்க. முருகா ஃபீல்டிங் செட் முருகா. ஓப்பனிங் பாக்ஸ் அண்ட் ஜாவித் பாய் ஓட பேட்டிங் பார்க்கறதுக்கோசமே ஏகே வந்திருக்காரு. கணேஷா, ஏகே எல்லாரும் சிவா பாய் டீம் சப்போர்ட் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்காங்க. அங்கிருந்து பிடிச்சிருப்பாங்க பாயிண்ட் நம்மளுக்கு. அறையிலடா அது சக்தி. ஸ்டார்ட் பண்ணுங்க பேர்.
சரி என்ன பார்க்குறேன் பார்த்து டைமர் ஆன் பண்ணுது வேணாவா அதெல்லாம் வேணா விட்டுரு கண்டுக்காது 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 அழகான வாலிபால் தேடி ஒரு 1000 பெண்கள் வரதா சொல்லுவேன் 291027 ஃபர்ஸ்ட் பால் ஒரு சூப் ஷாட் ஆடிங்க லெஃப்ட் எங்கடா உட்காந்துக்கிறா எங்க இருக்கிறான் லெஃப்ட் லெஃப்ட் அங்கிருந்து வந்துடு லெஃப்ட் ஆர்சிபி ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாபு அங்க நிக்காத பாபு இங்க வந்துரு பாபு வர யாரா வச்சுனப்பா ஒரு நல்ல ஷாட் 2 ரன்னுங்க டூஜி பகோடா பால் கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்கிறோம் சும்மாவே கமிட்டியில வேஸ்டா ஒரு ஆள் வச்சுருக்கிறாங்க காலைல டிஃபன் சாப்பிட்றதுக்கு மட்டும் வராரு சக்தினா எதுக்கு தான் கமிட்டியில வச்சுருக்கிறாங்கன்னே தெரியல ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு ஒரு ஃபுல் டாஸ் ப்ரெஷர் தெரியுதுங்க ஸ்கோர் ஸ்கோர் 86 ரன் அடிக்கணும் ஜெயிக்கிறவங்க பாபு ஃபைனல்ஸ் இந்த ஷாட் அடிச்சிருந்தா 4 or 6 பாபு கண்டிப்பா அவர் போடுங்க பட்டாலே 6 தான் ஜிம்மாண்டா சூப்பருங்க ஆனால் அது அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி ஜாக் பாய் கிட்ட இருக்கு ஒரு ரேஸுக்கான முயற்சி நல்லா போட்டுட்டு இருக்கு கால் வலிக்குதுப்பா கேட்கலையா செம ஷாட்டுங்க 1 bounce 2 bounce பவுண்டரி பாபு நல்ல ஷாட் நீங்க சொன்ன மாதிரியே தான் பாபு நடக்குது பேட்ல இருந்து பட்டாலே 4 இல்ல 6 தான் பாபு சூப்பரா அடி பாருங்க ஒரு டைமிங் மிடில் ஆஃப் த பேட்ல ஆடுவாரு ஜாவித் பாய் என்னோட ஃபேவரட் பிளேயருங்க எனக்கு ஜாவித் பாய் ஒரு சீக்கி ஷாட் சூப்பரா ஆடிருக்காரு ஸ்கோர் வரும்போது 2 ரன் ஓட்டாருங்க பாபு ஜாவித் கிட்ட எல்லாமே இருக்கு பாபு எல்லா ஷாட்டுங்க 1 ஷாட்டுங்களா ஒன் ஷாட் 1 ஷாட் தேங்க்யூ சார் ஒரு ரன் மட்டும் கிடைக்கும் ஒரு நல்ல ஷாட் நல்ல ரன் ஓடுங்க ஆனா ஒரு ரன் மட்டுமே ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல 8 ரன் பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல 8 ரன் போட்டிருக்காரு நல்ல ஓவர் தான் ஓவருக்கு 11 ரன்ல வந்தாதான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும் ஒரு சூப் ஷாட் ஜஸ்ட் ஒரு டாட் பால் வாங்கல மாமா எங்க போனேன் நானு
இந்த மேட்ச் டோடை மேட்சை பார்க்கறதுக்கோசம் என்எஸ்கேல இருந்து வந்திருக்கும் ரகுமான் அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். ஒரு நல்ல ஷாட்டுங்க. கேப் பார்த்து வச்சிருக்காரு. மிஸ்ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த டைம்ல மிஸ்ஃபீல்டு ஸ்டார்ட் பண்றாங்க. மிஸ்ஃபீல்டால ஒரு பவுண்டரி. பாபு இப்பதான் ஸ்டாண்ட் வச்சிருக்காரு. மாஸ்க் வாங்கம்மா வெறியானா எங்க அண்ணனும் வெறியானா அடிப்பாருன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் மாஸ் இன்னொன்னு வச்சு முடிச்சு கொடுப்பாரு. இதுல எந்த டீம் ஜெயிக்கும்ட்டு தோணுது. ஒரு நல்ல பாலுங்க, ஒரு நல்ல பே கேப்ல ஒரு ரன்கள், ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் ஒரு சிங்கிள். ஒரு நல்ல கேம் ஆடுறாங்க. பாபு ரெண்டு பேட்ஸ்மேனும் ஒரு 5 ஓவர் மட்டும் நின்ட்டாங்கன்னா ஆர்சிபி தான் பாபு வின்னிங் அப்படிங்களா? கண்டிப்பா. ஆனா எல்லாருக்கும் அதுதான் தோணும். ஏன்னா 2 பேட்ஸ்மேனுமே ஒரு கீ அந்த டீமுக்கு. ஸ்லிப் ஷாட்டுக்கான முயற்சி. பேட் பால். நாலு பால் போட்டுருக்காங்க. ரிவர்ஸ் எடுக்கலாம். நீ இந்த பக்கம் நவுந்துட்டு ரிவர்ஸ் எடுக்கலாம். இவன் பால்யா அவன் ஸ்ட்ரைட்டா உள்ளதான் போடுவான். மேல போயிருக்கு. ஆறுமா பவர் பிளேல இந்த டோர்னமெண்ட்ல பவர் பிளேல 2வது 6 பதிவு பண்றாரு ஜாகித் பாய். பாபு வெறித்தனமான மேல போயிருக்கு. ஆறுமா இந்த போட்டோஸ் நினைச்சு பார்த்தேங்க. ஒரு விட்டு கட் பண்ணாரு. பாட்டுனா செம்ம ஃபீல்டிங் அங்க. சரியான ஃபீல்டிங் மனுஷன் கிட்ட இருந்து. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. அணி இன்னைக்கு 20-20ங்க. போன முடி முடி எட்டுப்பா. 2 ஓவருக்கு 20 ரன்னுங்க. இங்க இருந்து ஓவருக்கு 2 ரன் 11 ஓடலாம். ஆர்சிபி அணி வெற்றி பெறலாம். பவர் பிளே முடிஞ்சிருக்கு. சொன்ன 6 அவர் கேட்ட மட்டும் குத்தி காமிச்சாருனா தூக்கி வச்சு வெளியே நாக் அவுட் பண்ணிட்டு வருங்க. ஷாட். போன ஊர்ல ஒரு 6 அடிச்சு இந்த ஊர்ல அதோட தூக்கி லாங் அடிச்சிருக்காருங்க. சரி சொன்ன 6 ஷாட் மிஸ் ஆயிடுச்சுங்க. சுரேஷ் நல்லா ட்ரை பண்ணாரு. ஒரு மிஸ் ஃபீல்டு இல்லை. ஒரு ரன்னு தாங்க ஓடுறாங்க. நிதானமாக ஓடுறாங்க. ஒரு ஓவருக்கு அப்புறம் ஒரு சிங்கிள். இந்த ஓவர் நல்ல ஓவராக போயிட்டு இருக்கு ஆர்சிபிக்கு. 2 பாலுக்கு 7 ரன் வந்திருக்கு. ஒரு ஓவர் ஒரு சிங்கிள். இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவாக போயிட்டு இருக்காங்க ஆர்சிபி. நிதானமாக ஓடுறாங்க. ஜிடி கேமுக்குள்ள வராங்களான்னு பார்க்கலாம்.
மாட்டேங்கிறீங்க. சரியான கம்பேக் டெலிவரி. பிரதாப் கடந்து ஒரு வீட்டு தட்டிடுவாருங்க. கேப்ல போயிருக்கு. 2-3 மாத்துவாங்களேன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபீல்டிங் சுரேஷ் கிட்ட இருந்து. சூப்பரான ஃபீல்டிங். 2 ரன்கள் மட்டுமே. ஒரு ரோஷாட். நல்ல கனெக்ஷன். பவுண்டரி போகுமா இல்ல? அங்க சிவன் ஃபீல்டிங் பயங்கரமா பண்றாங்க. பேட்டிங் மட்டும் இல்ல, ஃபீல்டிங்லயும் சூப்பரா பண்றாங்க. பேக்கப்பும் பயங்கரமா வராங்க. ஜிடி கேமுக்குள்ள வராங்க இப்பதான். ஒரு நல்ல டீம் எஃபெக்டோட இருக்காங்க. ஜெயிக்கிறவங்க செமிக்குள்ள போக போறாங்க. அதுக்கோசம் 2 டீமும் நல்லா ஃபைட்டா போயிட்டு இருக்கு. அகைன் ஒரு ஷாட் ரேஸ்ல. நல்ல ஷாட். திரும்ப வரலங்க இந்த வாட்டி. 3 ரன் ஓடிட்டாங்க. ஒரு நல்ல ரன்னிங். டாட் விடாம நல்ல ரன் எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. வெயில் ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. 34 தண்ணி வந்து அப்பர் ரெண்டு கொடுத்துருங்க. அம்பேர் கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. எவ்வளவு ஸ்கோர்? 34. நல்ல ஸ்கோருங்க. 3 ஓவருக்கு 34. ஓவருக்கு 6 அடித்தால் வெற்றி. 85 அடிச்சாங்க. 86 அடிக்கணும் ஸ்கோர் டார்கெட். 3 ஓவருக்கு 34. ஒரு நல்ல ஸ்கோருங்க. நோ விக்கெட் லாஸ். ஆர்சிபி நல்லா ஃபைட் பண்றாங்க. ஒரு விக்கெட்டின் தேடல்ல ஜிடி இருக்காங்க. ஒரு விக்கெட் அவங்களுக்கு தேவை பண்றதுக்கோசம் அந்த டீமோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரான பெட்ர ஸ்டீலன் கிட்ட பால் கொடுத்துருக்காங்க. இவர் எப்ப ஓவர் போடுவார்னு ஓனபாய் அங்க இருந்து பார்த்துட்டே இருக்காரு. இவர் ஓவர் போஸ்ட் ஓனபாய் வெயிட்டிங். சரியான செலிப்ரேஷன் பாத்தீங்களாங்க. ஒரு விக்கெட் ஜிடிக்கு. ஜிடி கேம் உள்ள வராங்க. உள்ள வந்து ஒரு விக்கெட் கொடுத்துட்டாருங்க. என்ன சொன்னீங்க? ஒரு ஷாட். அதுதான் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி விக்கெட்டுங்க. ஒரு நல்ல ஷாட். சூப்பரான கேட்ச். செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னாங்க. போன மேட்ச் இதே மாதிரி தான் காப்பர் வெங்கட் இறக்கிட்டாங்க. போன மேட்ச் கேம் எத்தனை வந்து கையில கொடுத்துட்டு போனார் வெங்கட். இந்த கேம்லயும் அதை கண்டினியூ பண்றாருன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல பேட்டிங் பால் கிட்ட இருந்து
ஒரு சுத்தினாரு, ஒரு டாட் பால், ஒரு நல்ல ஓவருங்க ஜிடிக்கு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்தாரு, அடுத்த பால் டாட் பால். சூப்பர் ஆடி இருக்காருங்க விக்கெட். மூணு பால் உனக்கு மேட்ச் இருக்கிறதுக்கோசம் நான் நல்ல ஷாட்டுங்க. அங்க போன ஒரு ரன்னு மட்டும்தான் கன்னு மாதிரி வரும் தருவாங்க பாருங்க. இது ஒரு நல்ல ஓவருங்க ஜிடிக்கு. மேட்சையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு பட்ற ஸ்டீலர்னா. இவர் போடுற பாலுக்கெல்லாம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா ஓனா பாய் தான். அடிச்சிருக்காரு, பால் வந்து முட்டுதுங்க. ஒரு நல்ல குயிக்கர் ஒன், நல்ல ஃபீலிங் பிரசன்னா கிட்ட இருந்து. சூப்பரா போட்டிருக்காரு இது வரைக்கும் ஜிடி கோசம் ஸ்டீலர்னா. ஓனா பாய் வேண்டிக்கினே இருப்பாரு, எதனா வேணும் வேணும் வேணும்ட்டு, ஸ்டீலர்னை அடிக்கணும்ட்டு. அதான் ஓனா பாயோட எண்ணமே அங்கிருந்து. நல்ல பாலுங்க, ஒரு நல்ல ஃபீல்டிங் பண்ணுவாரு. ஒரு விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க, ரன் அவுட் மிஸ்ஸிங். பரவாயில்ல, ஒரு நல்ல ஃபீல்டிங். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. நான் ஸ்கோர் சொல்றேங்க, தண்ணி எடுத்துட்டு போங்க கொஞ்சம் ஃபாஸ்டா. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 37, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவர்ல வெறும் 3 ரன் தாங்க, ஸ்கோர் 37. ஒரு ஒன்றும் இல்லை, ஓனா பாய் ஸ்ரீதரன் சாப்பாடு போட்டுருக்காருங்க. ஸ்ரீதரன் உருப்படியாக ஒரு ஓவரை போட்டிருக்காரு. ஓனா பாய் இப்போதான் கொஞ்சம் பெருமையாக இருப்பார், சாப்பாடு போட்டு வளர்த்ததுக்கு ஒரு நல்ல ஓவரை போட்டிருக்கேன்ட்டு. ஓனா பாய் வாங்கி கொடுத்த லோடர் ஃபேஸுக்கு தான் ஸ்ரீதர் நல்லா போலிங் போட்டுக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க நூடுல்ஸா எல்லாமே வாங்கி கொடுப்பாருங்க. 365 நாளும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஓனா பாய் மட்டும்தான். வீட்டுக்கு வண்டி கடை கூட தர மாட்டாருனா. நான் சாப்பிட்டேன். அதான் ஸ்பூன் தான் பாக்குறேன். பால் டீம் தான். டைம் ஓவர், எல்லாம் வெளியே வந்துருங்க.
ஒரு சுத்துனாரு. டாட் பால். அந்த டீமோட ஐகான் பார்த்திபா எங்க இருக்கனால கொஞ்சம் வந்துக்கிட்ட பார்த்திபா ஆலிகான் நானா அகைன் டாட் பாலுங்க. இந்த 2 ஓவர்லயே மேட்சுக்குள்ள வராங்க. பேக் டு பேக் டாட் பால்ஸ் போட்டுருக்காங்க. தொடர்ந்து 3 டாட் போட்டாருங்க இது வரைக்கும். இந்த 2 ஓவர் நல்லா டைட்டா போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் வந்து ஆர்சிபி பக்கம் இருந்தாலும் அடுத்த 2 ஓவருக்குள்ள ஜிடி கேம் உள்ள வந்திருக்காங்க. ஒரு ஒயிட் பால். 3 டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் பால் வந்திருக்கு. ஒரு ரன் வந்திருக்கு. ஒரு ஷாட்டுங்க கார்ஸ் மேல எதிர்மா இல்லை. நல்ல ஃபீல்டிங் பிரசன்ன கிட்ட இருந்து 1 ரன்கள் மட்டுமே. ஒரு ஷாட்டுக்கான முயற்சி பேட்ல சரியா படாதல 1 ரன் மட்டும்தான். இதுக்குள்ளே பஞ்சாப் டீம் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த மேட்ச் எப்படி பண்ணுன்றது. தாசன்கோட காப்பி. கிங்ஸ் 11 பஞ்சாப். ஜிபே பண்ற எத்ரோ ஒரு ஒயிட் பால். தேங்க் யூ ப்ரோ. ஏய் திலக் யானே அச்சகல மாதிரி பண்ற போதன போடுற மேட்ச்ல நான் வந்து போய் இதுதான் என்ன சொன்னேன் உன்கிட்ட மேட்ச்ல நான் வந்திருப்பல ஒரு புள்ளையார் தான் சொன்னேன் நான் அவ்வளவு நேரா சொல்லி இருக்கேன் உன்கிட்ட கேட் நீரா சும்மா பண்ணிரடா அவன் 100 ரூபாவா ஆள் இல்ல மச்சான் இங்க எனக்கு எடை குடிவே பண்றேன் அவர் ஜிபே பண்றாரு 1 ரன் என்னடா 2 ரன் ஃபோன் பண்ணா எடுக்க வல்றாங்க இல்ல அவன் எத்தனை மணிக்கு பார்த்தா பேசிக்கிட்டா 8 எழுதா இங்க போம்போது நான் கேட்டா வந்துறேன் சும்மா தான் பார்த்துட்டு நான் அப்படியே தூங்கி ஹெல்ப் பண்ணேன். 5 ஓவர் முடிச்சிருக்கு. ஸ்கோர் 44ங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து 2 ஓவர் நல்லா போட்டுருக்காங்க ஜிடி கேமுக்குள்ள வராங்க. மறுபடியும் ஸ்கோர் 44 for 1. ஓனம்போட தம்பி ஓவர்ஸா பட்ர ஸ்ரீகர் ஓவர் போட வராரு. ஓவர்ஸ் ஓனம்பை சோறு போட்டு வாழ்த்துருக்கு. இந்த ஓவருக்கு 42 ஆகிடும். 42 to win. ஓவருக்கு 14 ரன் ஆடுற மாதிரி இருக்குங்க. 3 ஓவர் வரைக்கும் 10ல இருந்தது. இப்போ 14 மாறி இருக்கு இந்த 2 ஓவர்ல. ஒரு நல்ல ஷாட். 6 ரன்கள் கிடைச்சிருக்குங்க. ஃபுல் டாஸ் பால கனெக்ட் பண்ணிருக்காங்க மாஸ்டர். ஒரு
அவர் போட்ட சாப்பாட்டுக்கோசம் ஒரு 6 போட்டு கொடுத்துருக்காரு ஸ்ரீதர்னா. நல்லா உள்ள போட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங். ஒரு சேர் மாதிரி நிற்கிறாருங்க தட்சிணா கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஃபீல்டிங் தட்சிணா கிட்ட. தட்சிணாவோட அண்ணன் வந்து சக்கினா. சரி யாராவது ஒருத்தர் பிடிக்க சவுந்தரம் ஆஹா ரெண்டு சம பால்ங்க. பேக் டு பேக் டாட் பால் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க பாருங்க ஓனா பாயோட கைத்தட்டல ஒரு 6 போட்டதுக்கு அப்புறம் 2 டாட் பால் போட்டிருக்காருங்க. ஓனா பாய் என்கரேஜ் பண்றாரு இங்க இருந்து ஸ்ரீதர்னாக்கு. ஓனா பாய் வாங்கி கொடுத்தா ரோடர் ஃபேஸ்ங்க வேலை செய்யுது. சும்மா கிடையாதுங்க, சாப்பாடு போட்டு வளர்த்துருக்காரு. ஒரு ஷாட்டுக்கான முயற்சி அங்கே இருந்து அகைன் டாட் பால். ஒரு 6 அப்புறம் 3 டாட் பாலுங்க. கேம் இப்போ இன்னும் மாறலான்றதுக்கான காரணத்தை இப்போ மேட்ச்ல பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் 6 போட்டாலும் 3 டாட் பால் போட்டிருக்காரு. ஒரு 6 அடிச்சா 500 ரூபாய் பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறதா ஓனா பாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ சாப்பாடு கொடுத்து விட்டேன் இவனுக்கு அக்கௌண்ட்ல நல்ல பாலுங்க, உள்ள வைக்கிறாருங்க பால. சம ஃபீல்டிங்கா லட்சணா இருந்து தூண் மாறிக்கிறாரு சச்சனா மிட்விக்கெட்ல. சஞ்சனா மாதிரி ஃபீல்டிங்க தச்சனாங்க பாபே உங்கள மாதிரி வளர மாட்டேன் பாபே. சஞ்சனா ரோடு ஃபேஸ் பால நோடல்ஸ் சஞ்சனான்றாரு. டேய் நான் தச்சனால தான் சொன்னேன். ஸ்கோர் சொன்ன 52ங்க. 6 ஓவர் முடியல 58 ரன்னுங்க. 52 வந்திருக்கு வரைக்கும் ஸ்கோர். 12 பாலுக்கு 34 ரன் ஆடுங்க ஆர்சிபி. இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க. 12 பாலுக்கு 34ங்க பாபே. சூப்பர். இப்போ ரன் ரேட் 17ல போச்சு பாபே. இது ஓவர் நல்லா போட்டுருக்காருங்க ஸ்ரீதர். ஒரு 6 கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. ஒரு 6 கொடுத்து 4 டாட் பால் போட்டிருக்காரு. அப்போ பாபே 4 டாட் தானே? கரெக்ட் தான் பாபே. 4 டாட் பால், ஒரு 6, ஒரு டபுள், 8 ரன் போட்டிருக்காரு. நல்ல ஓவருங்க ஜிடிக்கு. ஜிடி கேம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. ப்ரெஷரை போடுறாங்க பேட்ஸ்மேன் மேல. சரியான ஷாட்டுங்க. 6 ரன்னுங்க. 6 ரன். இது ஒரு கேம் சேஞ்சிங் ஓவரா இருக்கலாம். ஒரு கேப்டன் கிட்ட இருக்கு இந்த பால். இது ஒரு மேட்சோட ஓவரா இருக்கலாம். மேட்சை டிசைட் பண்ற ஓவர், ஒரு முக்கியமான ஓவர். எங்கள் அண்ணன் முருகன் கிட்ட இருக்கு பால். ஒரு சுத்தினாரு டாட் பால். பெருக்கிறாருங்க, பெருக்கி வீசி வெளியே தூக்கி அடிக்கிட்டு பாக்குறாரு. குரூஷியலா போயிட்டு பாபு. 10 பால் 28 ரன் ஆடணும். ஒரு சூப்பரான மேட்ச். ஓவர்லயும் ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கம்பேக். அகைன் சுத்தினாரு. அகைன் டாட் பால். ஒரு 6க்கு அப்புறம் 2 டாட் பால். போன ஓவர் இதே மாதிரி தாங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாங்க, 2 டாட் ஆச்சு. இந்த ஓவர்லையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் 6, அகைன் 2 டாட்.
தண்ணி கொடுங்களா சூப்பர் பாருங்க பாபு. நான் சொன்னல பாபு, ஒரு 6 குத்துக்கு அப்புறம் நல்லா கம்பேக் கொடுக்குறாங்கன்ட்டு வராருங்க. போன வாட்டி இப்போ ஒரு விக்கெட்டு ஏற்றி விட்டாங்க. ஏங்க அடுத்த பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்ஜிகரின் ஆசாம் கான்ங்க. அண்ணன் வராருங்க உள்ள. அம்ஜிகரின் ஆசாம் கான்ங்க. ஆசாம் கான் ஏங்க 2 மேட்ச் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாருங்க அண்ணன். இந்த மேட்ச் ஃபினிஷ் பண்ணி பார்க்கலாங்க. போன மேட்ச் 6 அடிச்சு 2 6 அடிச்சாரு. மேட்சுக்குள்ள வந்தாங்க. எந்த வாட்டியும் அவர்கிட்ட தான் வந்திருக்கு. பாண்டிபா ஒரு 100 ரூபாய் மட்டும் இவனுக்கு ஜிபே பண்ணு. 100 rupees ஜிபே பண்ணு பெரியசாமிக்கு. இல்லடா அவனுக்கு ஜிபேல வேணுமா? சிவாக்கு சாப்பாடு வாங்கிட்டோம். சரி 8 பாலுக்கு 28 தானுங்க ஸ்ட்ரைக்ல. அப்பா நல்லாருங்க. போன வாட்டி இதே மாதிரி தான் ஸ்ட்ரைட்ல அடிச்சாரு. பவுண்டரி சூப்பர்ங்க. போன மேட்ச் விட்டு அப்படியே கழிவு பண்றாங்க. போன வாட்டி போன மேட்ச்ல ஒரு 6 அடிச்சு முடிச்சாரு. இந்த மேட்ச் வந்த முதல் பால 4 அடிக்காருங்க அண்ணன். ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்ப கிட்ட இருந்து அம்ஜிகரின் ஆசாம் கான் ஸ்ட்ரைட்ல அடிச்சாரு. சேஞ்ச் பண்றாங்க. 7 பாலுக்கு 24 ரன்கள் அடித்தால் ஆர்சிபி அணி வெற்றி. ஒரு ஃபுல் ஷாட்டுக்கான முயற்சி. 1 ரன் மட்டுமே. 6 பாலுக்கு 23 ரன் இல்லைங்க. இன்னும் 23 ரன் அடிச்சாங்க ஆர்சிபி. ஜிடி கன்சிடர் பண்ணுவாங்களா இல்ல ஆர்சிபி இதை அடிச்சு ஜெயிப்பாங்களான்னு பாக்கலாங்க. போன மேட்ச் அப்பன் அடிச்சாருங்க. இந்த மேட்சும் அடிக்கிறாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அம்ஜிகரிக்காக லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதாப். தட்சணாயன் ஹலோ 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 சேக் இங்க பாருங்க. ஹலோ 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 ஒரு ஃபுல் டாஸ் ஓடுங்க. ஒயிட் பிளஸ் ஒன்னா இன்னும் 5 பாலுக்கு 19 தானுங்க. 92 வின்.
5 பாலுக்கு 19. இந்த மாதிரி ஒரு 3 ஷாட் ஆனா மேட்ச் கைக்குள்ள வந்துருங்க. மேட்ச் இது மாதிரி குரூஷியல் டைம்ல மாஸ்டர் முடிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாரு. என்ன சொல்லல இந்த மேட்ச் எப்பயும் ஃபயரா இருக்கும். பாய்க்கும் முருகனாக்கும் எப்படியோ முடியும். அம்மா கிரவுண்ட் ஞாபகம் இருக்குல்ல? 28 ரன் 6 பால். தூக்கி வச்சாருங்க வெளியே. கரெக்ட் பண்ணிட்டாருங்க. ஏன்னா ஸ்ட்ரைக்கர் மாத்தி ஒன்று வச்சு விட்டாருங்க. 4 பாலுக்கு 13 ரன் தாங்க. அம்மா கிரவுண்ட் மாஸ்டர் வேலை போட்டுட்டீங்க. அப்புறம் அவனை சொல்லுண்ணா. டேய் இல்லடா. மிகப்பெரிய ஆறு ரன்கள் மட்டுமே. 2 ஷாட்ங்க. ரெண்டே ஷாட் தான். சரியான ஷாட். இந்த மாதிரி நிறைய மேட்ச் மாஸ்டர் கிட்ட வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. அவர் ஒரு சரியான ஷாட் மாஸ்டர் கிட்ட இருந்து. 4 பாலுக்கு 13 ரன்கள் எடுத்தால் ஆர்சிபி அணி வெற்றி. ஒரு நல்ல பாலுங்க. டாட் பால் போட்டிருக்காருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 ஷாட் தான். 3 பாலுக்கு 13 ரன் இருக்குங்க. மேட்ச் எப்படி வேணா மாறலாங்க. இது ஆஃப் சான்ஸ் ஆங்க மேட்ச். மேல போயிருக்கு. மிஸ் இட். மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 ரன் ஓடிட்டாங்க. 2 பாலுக்கு 11 ரன்னாங்க. அது பாருங்க மேட்ச் இப்போ கூட வேலை இருக்கு பாத்தீங்களா? ஆர்சிபி கிட்ட மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஹார்ட் இருந்துட்டே இருக்குங்க அவங்க கிட்ட. ஒரு ஈஸி கேட்சுங்க. பாண்டியம்மாக்கு இப்பதான் வெறியாகுது. சாமா கேட்சுங்க. சம்பந்தன மேட்ச் முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் ஒரு பாலுக்கு 11 ரன் ஆனாங்க. நல்ல இன்னிங்ஸ்க்கு மேட்ச் மாஸ்டர் கிட்ட இருந்து நல்லா அப்ளாஸ் பண்ணுங்க. அவரை 19 பால் 30 ரன் அடிக்கிறாருங்க. சாமா கேட்சுங்க. சம்பந்தன பேட்டிங் மாஸ்டர். ஒரு 6 போட்டாலும் அருமையா பால போட்டு இந்த விக்கெட் எடுத்து கொடுத்தார் பிரதாப். அவன் நோ பால் போட்டு 9 அடி நானா இல்ல ஒரு பாலுக்கு 11 ரன் ஸ்ட்ரைக்ல எஸ். ஒரு ரன் ஆடலன்னா நாங்களும் அவங்க ஒரு ரன் ஆடக்கூடாதா? ஒரு ரன் 1.15 அவங்க 0ல இருக்காங்க. யஷ்வந்த் சிங்கிள் ஆட்டானா நம்மளையும் ஒண்ணா எப்பரா வரும். பாப்பா டாடா பார்த்தா ஆளடா. டாட் பால் ஆட முடிச்சிருக்காருங்க பிரதாப். சமோரியாது டாட் பால். ஒரு நல்ல ஓவர். ஜிடி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆறாங்க. ஒரு நல்ல டீம் எஃபெக்ட். ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சு நல்ல ஃபைட் கொடுத்தாங்க ஆர்சிபி அணி. நல்ல எஃபெக்ட். ஜிபிஎல் 8.0 அதில் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆன எல்லா டீமுக்கும்
கமிட்டி சார்பாக ஆல் தி பெஸ்ட். ஹலோ சிஎஸ்கே டீம் ஃபர்ஸ்ட் செமி சிஎஸ்கேக்குங்க. சிஎஸ்கே விசஸ் ஜிடி ஃபர்ஸ்ட் செமி. 20 நிமிஷம் தாங்க டைம். ஜிடி 20 நிமிஷம் பிரேக் உங்களுக்கு. ரெடியா இருந்துக்கங்க. ஒரு முடிச்சு ஜிடி 20 மினிட்ஸா பிரேக் டைம்ங்க. பார்த்துக்கோங்க. சிஎஸ்கே விசஸ் ஜிடி